வணக்கம், லதா காமாட்சி நெல்லை பூஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, முருங்கைக்காய் வேக வச்சு அதனோட சதையை மட்டும் எடுத்து கூட்டும் சூப்பும் அதில் 2 ஸ்பூன் எடுத்து சூப்பும் மிச்சம் உள்ள சதை பகுதியை கூட்டு பண்ணுறேன். எப்படி பண்ணுறதுங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ இதில் 6 முருங்கைக்காய் எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் முருங்கைக்காயை நல்லா வேக வச்சுக்குவோம். பிஞ்சு மஞ்சப்பொடி, முருங்கைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். உப்பு மஞ்சப்பொடி போட்டாச்சு. நல்லா வேகட்டும். வெந்தோடனே பார்ப்போம். முருங்கைக்காய் நல்லா வெந்து உடஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த தோல் சதைப்பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். கொஞ்சம் ஆறினோடனே தான் அதை எடுக்க முடியும். சதைப்பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் சதைப்பகுதி கூட்டுக்கு இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். 1 பீஸ் கட்டிக்காயம், மஞ்சப்பொடி, விளக்கெண்ணெய், சின்ன வெங்காயம், தக்காளி, 2 பல்லு பூண்டு போட்டு வேக வச்சுக்கலாம். முருங்கைக்காய் சூப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பட்டர் போட்டு ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. பூண்டும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு வெங்காயம் சேர்த்தாச்சு. ஒரு 2 பரட்டிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி இருக்குது. இதை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். சூப்பு கொதிச்சிட்ருக்கு. முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியை ஊற்றியாச்சு. அதில் உப்பு மஞ்சப்பொடி ஆல்ரெடி போட்டாச்சு. இந்த மாதிரி 2 துண்டு தக்காளி எடுத்து நல்லா கையாலே மசிச்சு போட்டிருக்கிறேன். இப்போ முருங்கைக்காய் சதைப்பகுதி கொஞ்சம் அதுக்கு வேகட்டும். வெங்காயமும் பூண்டு கொஞ்சம் வெந்தோடனே முருங்கைக்காய் சதைப்பகுதியை போட்டுடலாம். சூப்புக்கு வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்துடுது. இப்போ முருங்கைக்காய் சதைப்பகுதியை 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கலந்து அப்படியே பெப்பர் போட்டு குடிக்க வேண்டியதான். பெப்பர் மல்லித்தலை போட்டு குடிக்க வேண்டியதான். ஃப்ரெஷ் க்ரீமு, கார்ன்ஃப்ளெக்ஸ் எதுவும் கலக்கலை. இப்படி குடிக்கும்போது இதனோட ஃப்ளேவர் நல்லா நமக்கு தெரியும். முருங்கைக்காய் சூப் ரெடி. அந்த முருங்கைக்காய் வெங்காயம் பூண்டு எல்லாம் கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். சாப்பிடும்போது பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. முன்னாடி கலந்து வச்சுட்டோன்னா கசப்பு தட்டிடும். முருங்கைக்காய் வெஜ்ஜி சூப் ரெடி. கூட்டுக்கு பருப்பு நல்லா வெந்துடுத்து. இப்போ முருங்கைக்காய் சதை பகுதியை மட்டும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி, உப்பு, தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் அரைச்சி ஊற்றல, தேங்காய் பூ சேர்க்குறேன். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் வேகும்போது உப்பு இருந்தது, பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ தாளித்து ஊற்றிட வேண்டியதான். 1 ஸ்பூன் நெய்யில் ஜீரகத்தை பொரித்து சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை தாளித்து ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் சதை கூட்டு நல்லா கொதித்து மணம் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தூவின கேரட்டையும் மல்லித்தலையும் அப்படியே போட்டு இறக்க வேண்டியதான். 1 ஸ்பூன் மேல் டாப்பில் நெய் ஊற்றிக்க வேண்டியதான். முருங்கைக்காய் சூப், முருங்கைக்காய் சதை பகுதி கூட்டு ரெடி. இந்த மாதிரி ரெசிபி பண்ணலைன்னா பண்ணி பாருங்கள்.